பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 மே 2026, 31 மே 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசாரணை முடிந்து 3 மாதங்களில் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். உயர்நீதிமன்றங்களில் விசாரணை நிறைவடைந்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்க காலவரம்பு நிர்ணயித்துள்ளது. இப்போது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை ஒரு வழக்கில் ஃபுல்லாக முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அது என்ன தீர்ப்பு அப்படின்றத அவங்க கொடுத்துடணும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாமீன் மனுக்களை விசாரித்து ஒரே நாளில் தீர்ப்பளிக்கப்பட்டு அதே நாளில் நீதிமன்ற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாமீனில் ஒரே நாளில் தீர்ப்பு கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. வேற கூடுதலாக இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நீதிமன்றத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் காரணங்களை விலக்கி அளிக்கப்படும் தீர்ப்பு 24 மணி நேரத்துக்குள் உயர்நீதிமன்ற வலைதளத்தில் வெளியிடப்பட வேண்டும். இப்போ பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு குறித்த முழுமையான தகவல் 24 மணி நேரத்துக்குள்ள வெப்சைட்டில் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுதுப்பா. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டோட புதிய டிஜிபியா, சரிங்களா, மகேஷ்குமார் அகர்வால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? பஞ்சாப் மாநிலம் பதிண்டா பகுதியை சேர்ந்தவர். 22 வயசுலேயே ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காருப்பா. 22 வயதில் மத்திய குடிமை பணியில் தேர்ச்சி பெற்று 1994 தமிழ்நாடு ஐபிஎஸ் பிரிவு அதிகாரியாக பதவியேற்றிருக்காரு மகேஷ்குமார் அகர்வால். அவர் தான் இப்போது நம்ம தமிழ்நாட்டோட புதிய டிஜிபி. சரிங்களா? அதாவது காவல்துறை தலைமை இயக்குனர். ஓகே, ரைட். அடுத்து இந்த பாருங்கள், மாணவிகளுக்கு 3 நாள்கள் மாதவிடாய் விடுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், என்னென்னா கேரள அரசு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது பேர் மாதவிடாய் கண்ணியம் அப்படின்ற பேரில் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா, கேரளத்தில் பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 3 நாள்கள், சரிங்களா, ஒரு மாதத்துக்கு 3 நாள்கள் மாதவிடாய் விடுப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க விடுப்பு எடுத்த நாளில் விடுபட்ட பாடங்களை படிக்கிறதுக்காக கூடுதலான கிளாஸஸ் வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னொன்று, பேறுகால பலன்கள் சட்டம் 1961 அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50க்கும் மேற்பட்டு ஒரு நிறுவனம், அதாவது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி இருந்தாங்க அப்படின்னா அங்கே அவங்களோட குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக உயர்தரமான பகல் நேர மையங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கேரள அரசு புதுசாக கொண்டு வந்த திட்டம்ப்பா. சரிங்களா? ரைட், ஓகே. விடி சதீசன் முதலமைச்சர் பேர். ஸோ அவர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளாவோட முதலமைச்சர் பேர். ரைட். அடுத்தது வேறு இதில் எதுவும் நியூஸ் இல்லை. இந்த பாருங்கள், மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் பேர் ஆனந்த நாகேஸ்வரன். சரிங்களாப்பா? வேறு இந்த பாருங்கள், அருணாச்சல பிரதேசத்தில் தான் 3000 அடி உயரத்தில், சரிங்களா, கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் யானைகள் வாழுது அப்படின்னு ஐநாவோட அமைப்பான WWF சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது உலகத்திலே அப்போ அதிகமான ஹைட்டில் யானைகள் வாழக்கூடிய இடமாக அருணாச்சல பிரதேச மாநிலம் திகழ்து. அடுத்து, இந்திய கடற்படையோட துணை தளபதியாக அஜய் கோச்சார் அவர் பதவியேற்றிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்திய கடற்படையை உடனடியாக தயார்படுத்தியிருக்காரு. போருக்காக தயார் நிலையில் இருந்திருக்காங்க, எந்த நேரம்னாலும் தாக்குதல் நடத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு நபர், சரிங்களா, ஒரு வீரர், சிறப்புமிக்க ஒரு வீரர் அஜய் கோச்சார். இவருக்கு 2022 விசிஷ்ட் சேவா பதக்கமும் 2026 ஆண்டில் பரம் விசிஷ்ட் சேவா பதக்கமும் வழங்கியிருக்காங்க. அப்போது இந்திய கடற்படையோட 48வது துணை தளபதியாக அஜய் கோச்சார் அவர் பதவியேற்றிருக்காரு. ஓகே, ரைட். வேறு இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம்ப்பா. என்னென்னா, ஐநா கருப்பு பட்டியல்னு ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த கருப்பு பட்டியல்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக ஆயுத மோதல் நடைபெறுது பார்த்தீங்களா. அந்த ஆயுத மோதல் ஆக்சுவலாக அந்த ஆயுத மோதல் நடக்கும்போது இந்த பாலியல் வன்முறைகளை ஈடுபடக்கூடிய வீரர்கள் எந்த இதில் அதிகமாக இருக்காங்களோ அந்த நாடு இல்லை அந்த அமைப்பு சார்ந்த கருப்பு பட்டியல் வெளியிடுவாங்க. சரிங்களா? 15 ஆண்டுகளுக்கு மேலே வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த பட்டியலில் இஸ்ரேல் ரஷ்ய இராணுவம் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஐநாவோட கருப்பு பட்டியலில் ஆயுத மோதலப்போ பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய படை பட்டியலில். சரிங்களா?
மொத்தம் 12 நாடுகளைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் 77 அமைப்பு இந்த கருப்பு பட்டியல் ஐநாவோட கருப்பு பட்டியலில் இருக்காங்க. சரிங்களா, புதுசாக இந்த ஐநாவோட கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது இஸ்ரேல் மற்றும் ரஷ்ய இராணுவ படைகள்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது கர்நாடகாவோட புதிய முதல்வராக TK சிவகுமார் அவர் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அப்படின்னு கூடுதல் தகவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு 31ஆம் தேதி நியூஸ். மியான்மரோட அதிபர்ப்பா, சரிங்களா, மியான்மரோட அதிபர் மின் ஆங் லையிங் அவர் வந்து இந்தியா வந்திருக்காரு. ஸோ இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன உடன்பாடு ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூடுதலாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கணும். யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம் மகாபோதி கோவில், சரிங்களா, மகாபோதி கோவிலில் அதிபர் வந்து வழிபாடு நடத்தியிருக்காரு. அப்போ இது கேட்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பீகார் மாநிலம் கயாவில் இருக்குப்பா இந்த மகாபோதி கோவில். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோவோட பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இந்த மகாபோதி கோவில் இருக்குது. ரைட், அடுத்தது இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அரசு துறைகள் மீதான AI உரையாடல் தளம். இப்போது நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கோ எதுக்கோ போகிறோம், நம்மளுக்கு எது கூடுதலாக தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சமான்தான் தீதி அப்படின்ற ஏஐயை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம். இதில் பாருங்கள், பொதுமக்கள் மீதான தமது குறைகளை பொதுமக்கள் தங்கள் சொந்த மொழியில் பேசி எளிதாக தெரிவிக்கலாம். அப்போ அதுக்கான சொல்யூஷனும் அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துரும். சரிங்களா, அடுத்து டிஜி யாத்ரா செயலிப்பா. இந்த டிஜி யாத்ரா செயலி எதுக்காக அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்டுக்கு நம்ம போர்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட்டில் போய் ஏற போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆவணங்கள் சரிபார்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரிங்களா, அதுக்கு பதில் இந்த டிஜி யாத்ரா வெப்சைட்டை, டிஜி யாத்ரா மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அது கேட்குற டாக்குமெண்ட்ஸ், அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மொபைல்லே அப்லோட் பண்ணிடலாம், நம்ம ஃபேஸோடு சேர்த்து அப்லோட் பண்ணிடலாம். அங்கே போய் நம்மளோட ஃபேஸை காமிச்சா போதும், அது ஏற்கனவே வந்து இந்த ஆப் வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம், நம்ம ஃபேஸை காமிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. அப்போ 15 நொடிகள்லேருந்து 5 நொடிகளாக அந்த சரிபார்க்கும் நேரம் வந்து குறையுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜி யாத்ரா செயலி. ஏற்கனவே 38 விமான நிலையங்களில் இருந்துச்சு இந்த டிஜி யாத்ரா செயலி மூலியமாக உள்ளே அனுப்புறது. ப்ளஸ் இப்போ வந்துட்டு 27 விமான நிலையங்களை கூடுதலாக இந்த செயலியை பயன்படுத்த வழிவகை செஞ்சுருக்காங்க. 11 மொழிகளில் ஏற்கனவே இந்த சேவை இருந்திருக்கு. இப்போ கூடுதலாக ஒரு 11 மொழிகள் சேர்க்கப்பட்டு 22 மொழிகளில் இந்த செயலி வந்துட்டு வரப்போகுது. அடுத்து இந்த இது பாருங்கள், அதாவது இந்திய கடற்படையை பொறுத்தவரை அதாவது ப்ராஜெக்ட் 75I அப்படின்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலியமாக 6 ஸ்டெல்த் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வாங்க போகிறாங்க. சரிங்களா, ஸ்டெல்த் டெக்னாலஜினா என்னென்னா, ரேடார் எதிரி நாட்டோட ரேடார் கண்களில் சிக்காது அப்படி நீர்மூழ்கி கப்பல். அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே ஒரு பூச்சு பூசப்பட்டிருக்கும். இப்போ ரேடாரோட சிக்னல் பட்டு திரும்பினா தான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது தெரியும். அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, எதிரியோட ரேடாரை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் பண்ணிச்சுன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ இங்கே ஒரு இது வர்றதே தெரியாது, ஒரு ஆப்ஜெக்ட் வர்றதே தெரியாது. அதான் ஸ்டெல்த் டெக்னாலஜி. அது P75I திட்டத்தின் மூலியமாக 6 ஸ்டெல்த் டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து இந்தியா வாங்க போகிறாங்கப்பா. சரிங்களா, சரி, ரைட். அடுத்தது கூடுதல் இன்ஃபர்மேஷன் இந்த பாருங்கள், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலை அமைக்க போகிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியம்ப்பா. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி தொழிற்சாலை ரொம்ப முக்கியம். பசுமை அமோனியா உற்பத்தி தொழிற்சாலை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அவ்வளோதான்ப்பா. 2 நாள் நியூஸ் பேப்பர் 30, 31 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நன்றி.